உங்களை கேஸ் சிலிண்டர் புக் பண்ண சொன்னனே, பண்ணீங்களா இல்லையா? ஓ, நேத்தே பண்ணிட்டேன். என்னது, நேத்து தான் பண்ணீங்களா? நான் உங்களை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பண்ண சொன்னேன்ல. இப்ப பாருங்க, கேஸ் தீர்ந்து போச்சு. எப்படி சமைக்கிறது? பேசாம விறகடுப்புல சமைக்கலாமா? என்னது, விறகுல சமைக்கணுமா? என்னால முடியாதுப்பா. அதுல புகை வரும், கண்ணு எரியும், இருமல் வரும். பேசாம நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? என்ன சொல்லு. கேஸ் வர வரைக்கும் நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடலாமா? தோரா, ஹோட்டல் சாப்பாடெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்காது. எல்லாம் ஒத்துக்கும், வாங்க போலாம். சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆகுது. ஹோட்டலுக்கு போலாம். ஆனா ஒரு கண்டிஷன், 2 இட்லிக்கு மேல எதுவும் வாங்கி தர மாட்டேன். இப்ப சொல்லிட்டேன், புரியுதா? சரி சரி, வாங்க. ஆளுக்கு 2 இட்லி மட்டும் எடுத்துட்டு வாங்க, வேற எதுவும் வேணாம். அவருக்கு மட்டும் 2 இட்லி எடுத்துட்டு வாங்க. எங்களுக்கு நாங்க சொல்றது எடுத்துட்டு வாங்க. 2 சிக்கன் பிரியாணி, எக் பீஸோட, சிக்கன் 65, அப்புறம் சிக்கன் கிரேவி, பரோட்டா. கடைசியா கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஏய் டோரா, 2 இட்லியை மட்டும் விட்டுட்டு ஹோட்டல்ல இருக்கிற மொத்தத்தையும் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு பசிச்சா நாங்க இப்படிதான் சாப்பிடுவோம். கேஸ் புக் பண்ணாம விட்டது உங்க தப்பு தானே? அது தப்பு இல்லடி, உன் கழுத்துல தாலி கட்டின பத்தியா, அதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. சார், இந்தாங்க பில்லு. என்னது, 10,500 ரூபாயா? ஏயா இவ்வளவு பில்லு போட்டிருக்கீங்க? பின்ன ஹோட்டல்ல இருக்கிற மொத்தத்தையும் காலி பண்ணா பில்லு இப்படிதான் வரும். கட்டுனீங்கல்ல, குடுக்கும் போது வலிக்குதா? ஒழுங்கா பில்ல கட்டிங்க. நான் எங்கேயா சாப்பிட்டேன்? நான் சாப்பிட்டது 2 இட்லி தான். சீக்கிரம் பில்ல கட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. நாங்க போய் சீரியல் பாத்துக்கிட்டு இருக்கோம். அண்ணே, காசு கொஞ்சம் கம்மியா இருக்குண்ணே. எவ்வளவுயா கம்மியா இருக்கு? ஒரு 10,000 ரூபாய் கம்மியா இருக்கு. அதுக்கு நான் வேணும்னா 1 கிலோ அரிசி மாவு அரைச்சு கொடுத்துட்டு போட்டோமா? ஏயா, 10,000 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு வெறும் 1 கிலோ மாவு அரைச்சு கொடுத்துட்டு போலான்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. போய் சர்வர் வேலையை பாரு, அப்பதான் உனக்கு புத்தி வரும். சார், என்ன சாப்பிடுறீங்க? என்னையா இருக்கு சாப்பிடறதுக்கு? இட்லி, பொங்கல், பூரி, வடை, பரோட்டா. சிங்கிள் டீ எடுத்துட்டு வா சாப்பிடறதுக்கு. யோ, 1 மணி நேரமா வாய் வலிக்க லிஸ்டா சொல்லிருக்கேன். கடைசியில சிங்கிள் டீ வேணும்னு கேக்குற? அதெல்லாம் முடியாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு மரபாடம் பண்ணி லிஸ்ட் சொன்னல, எனக்கு எது எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நான் எடுத்துட்டு வருவேன். நீ உட்கார்ந்து சாப்பிட்டு ஒழுங்கா பில்லு கட்டிட்டு போ. சார், என்ன சாப்பிடுறீங்க? என்ன, இட்லிக்கு வெறும் சட்னி மட்டும் தான் இருக்கு? என்ன, நீ சாப்பிடுற 2 இட்லிக்கு சட்னி சாம்பார் கூட வடகறி இல்லாம வைப்பாங்க? 2 இட்லி தானே, சட்னி மட்டும் போதும். சாப்பிட்டு இடத்த காலி பண்ணு. சர்வர், என்னைய காஃபில சர்க்கரையே போடல? இல்லையே, சக்கரை போட்டிருக்கேன். சக்கரை போடலன்னு சொல்றேன். சக்கரை எல்லாம் போட்டிருக்கு. நான் எடுத்துட்டு வரும்போதே ஒரு வாய் குடிச்சு பார்த்துதான் எடுத்துட்டு வந்தேன். ஒழுங்கா குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணு.
அண்ணே என்னென்ன சாப்பிடுறீங்க? நான்வெஜ் மீல்ஸ் எடுத்துட்டு வா. இந்தாங்கண்ணே நீங்க கேட்ட நான்வெஜ் மீல்ஸ். யோ சர்வர், என்னையா சாப்பாடுல ஈ செத்து கிடக்குது? ஏயா உன் இலையில ஒரு கோழி செத்து கிடக்குது, அதுவும் கண்ணுக்கு தெரியல. ஒரு ஆடு செத்து கிடக்குது, அதுவும் கண்ணுக்கு தெரியல. மீன் செத்து கிடக்குது, அதுவும் கண்ணுக்கு தெரியல. நண்டு, எறா, புறானு நடக்கிறது, மேயறது, நீந்தறது, பறக்கிறதுலாம் விதவிதமா செத்து கிடக்குது, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல. இத்தினூண்டு ஈ செத்து கிடக்கிறது மட்டும் கண்ணுக்கு தெரியல. பேசாம கம்மா சாப்பிட்டுட்டு கிளம்பியா. சர்வர், இங்க வாயா. என்ன சார்? என்ன காத்துல ஈ ஆடுது? பின்ன நீ கொடுக்குற 10 ரூபாய்க்கு நயன்தாரா வந்து ஆடுவாங்க, குடிச்சிட்டு கிளம்பியா. டேய் பாரா, நீங்க வேலை செய்யற? இங்கதான் வேலை செய்யற, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை பத்தியா? நான் என்னைக்குதான் வேலைக்கு போயிருக்கேன்? தெரியாதனமா என் பொண்டாட்டியும் பொண்ணையும் சாப்பிடறதுக்கு இந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவளுங்க கட்டுன்னு கட்டினாலுங்க. கடைசியில அவளுங்க கட்டினதுக்கு என்னால பில்லு கட்ட முடியாம போயிடுச்சு. அதனால அவளுங்க பில் அமௌண்ட கழிக்கிறதுக்கு என்ன எங்க சர்வரா வேலை பார்க்க சொல்லிருக்காங்க. பாரா, கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. உன் பேரை சொல்லிட்டு நானும் ஒரு மினி மீல்ஸ் ஒன்று சாப்பிட்டுட்டு போறேன்டா. அடிச்சிருப்பால வர வர என்ன அரமான வச்சு சாப்பிட்டுட்டு போறது குறியா இருக்கிறீங்க. முதல்ல கிளம்பா இங்க இருந்து. சர்வர், சாம்பார் கிட்ட ஒரு பிளேட் எடுத்துட்டு வாங்க. சாம்பார் எடுத்துட்டு வா. சாம்பார் எடுத்துட்டு வா. சாம்பார் எடுத்துட்டு வா. சாம்பார் சாம்பார். பாரு, 2 இட்லிக்கு ஒரு பாக்கெட் சாம்பார் குடிச்சிட்டு 10 ரூபாய் கூட டிப்ஸ் வைக்காமலே போறான் பாரு. இவெல்லாம் ஒரு கஸ்டமரு. ஏன்பா சர்வர், இங்க வாப்பா. என்ன சார்? இங்க பாரு, ஒழுங்கா சாப்பிடலன்னு வச்சுக்கோ, இந்த பூச்சாண்டி அங்கிள் கிட்டே உன்னை புடிச்சு கொடுத்துடுவேன், புரியுதா? ஒழுங்கா சாப்பிடு. ஏண்டா நானே ஒரு வாயிலா பூச்சி, என்ன போய் பூச்சாண்டின்றீங்களா? பரவாயில்லையா, நானும் இது வரைக்கும் எவ்வளவு மிரட்டி பார்த்திருக்கேன். குழந்தை சாப்பிடவே சாப்பிடாது, ஆனா இன்னைக்கு மூஞ்ச பார்த்ததும் என் தட்டுல வச்சுன்னு சேர்த்து சாப்பிடுச்சு. பரவாயில்லையே, இதுக்கே உனக்கு டிப்ஸ் கொடுக்கலாம், தப்பு இல்ல. சார், எங்க ஏரியாவுல இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் என் முகத்தை காமிச்சுதான் சோறு விட்டுவாங்க. அப்படி ஒரு டெரரான ஆளு நானு. காலையில சர்வர் வேலைக்கு சேர்ந்தேன், நைட் ஆக போகுது, இன்னும் என் வேலை முடியல. என்ன பண்றது? என்னங்க? என்ன அபாய குரல் எங்கேயோ கேக்குது? என்னடி மறுபடியும் இந்த பக்கம்? என்னங்க? காலையில சாப்பிட்டது நைட்டு பசிக்காதா? ஏண்டி நைட்டு பசிக்கிற அளவுக்கு நீங்க காத்தால சாப்பிட்டீங்க? அதுக்கு அதான் நைட்டு சாப்பிட்டு வந்திருக்கோம். என்னது, மறுபடியும் சாப்பிட போறீங்களா?